வித்யாஸ்ரீ சுப்ரமணியம், தாட் ஃபார் த டே. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி இருக்கும். காலையில் 8 மணின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம், நிறையா பேர் இருக்காங்க, நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு பெரியவர் வராரு. அவர் வந்து பார்க்க நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே இருக்கும். ஆனால் அவர் உள்ளே வந்த உடனே கூட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். அப்படியே வாட்சை பார்க்குறாரு. அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப இப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக நடந்துட்டுருக்கார். இதை வந்து ஒரு நர்ஸ் வந்து கவனிக்கிறாங்க. ஏன் இந்த பெரியவர் வந்து இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார், பார்க்க ஹெல்த்தியாக தான் இருக்கார், ஆனால் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே கூப்பிட்டு, சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, ஏதாவது அன்னீசியாக இருக்கா அப்படின்னு கேட்டப்போ, அன்னீசியாக இல்லை, எனக்கு ஒரு சின்ன வேலை தான், என்னோட பெருவிரலில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம், அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறார். சார் ஸ்டிச்சஸ் தானே ரிமூவ் பண்ணணும், நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நானும் என் மனைவியும் கரெக்டாக 8:30க்கெல்லாம் வந்து ஒன்றா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இப்போயே மணி 8 ஆயிடுச்சு, நான் வந்து எப்போ போய் நான் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, உங்கள் மனைவி எங்கள் வீட்டில் தானே இருக்காங்க, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா. இல்லை என் மனைவி வந்து வீட்டில் இல்லை, என் மனைவி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், நாங்கள் வந்து 2 பேரும் ஒன்றா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நர்ஸ் கேட்டாங்க, உங்கள் மனைவிக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை என் மனைவிக்கு வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ், அவங்களுக்கு வந்து ஞாபகம் பெருசாக ஒன்றுமே இருக்காது, ஆனால் நாங்கள் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றா தான் சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நர்ஸ் கேட்டிருக்காங்க, உங்கள் மனைவிக்கு தான் உங்களை யாருன்னே தெரியாதுல்ல, ஆனால் நீங்கள் ஏன் 8:30 மணிக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் க்யூலேருந்து இந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம்ல அப்படின்னதுக்கு அவர் சொன்னாரா, ஆமாம் நான் போய் டெய்லி என் மனைவியோடு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், என் மனைவிக்கு நான் யாருன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் ஒன்றா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களா, என் மனைவிக்கு என்னை யாருன்னு அடையாளம் தெரியல, ஏன்னா அவங்களுக்கு அந்த நோய் இருக்கிறனால என்னை மறந்துட்டாங்க, ஆனால் எனக்கு என் மனைவியை தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இந்த நர்ஸ் வந்து, சார் ரொம்ப சாரிங்க சார், நான் அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணல, உங்கள் மனைவிக்கு உங்களை தெரியல, ஆனால் உங்களுக்கு உங்கள் மனைவியை தெரியும்னு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து சாரி கேட்டுருக்கு. ஸோ நம்ம இதில் என்ன விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா, அடுத்தவங்க வந்து நம்ம எவ்வளோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறோன்னு இல்லை, நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற விஷயங்கள். இப்போ நிறையா பேர் இந்த கவுன்சிலிங் செஷனில் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு டைமே இல்லை மேடம், என் குழந்தைக்கு கூட டைம் இருக்கிறதுக்கு டைமே இல்லை, நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன், காலையில் நான் போகும்போது குழந்தை தூங்கிட்டு இருக்கேன், ராத்திரி போகும்போது குழந்தை வந்து தூங்கிடுது, ஸோ எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் டைமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழந்தைக்கு எக்ஸ்கியூஸாக சொல்ல போகிறோமா, இல்லை டைமே இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறுகுறுன்னு இருக்க போகிறோமான்னு சொல்லிட்டு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ குழந்தைங்களோட குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம், குவான்டிட்டி டைம் முக்கியம் இல்லை. நீங்கள் 2 மணி நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தாலும் நீங்கள் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தையோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, குவான்டிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் என்ன அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அனுபவம் முக்கியம் இல்லை, உங்களுக்குள்ளே நீங்கள் அதனால் என்ன அனுபவம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஓகேயா?